ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 13 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரீஸில் 13 டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபோனாசி சீரீஸ் ஃபார் த கிவன் நம்பர். ஸோ நம்ம ஃபிபோனாசி சீரீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிபோனாசி சீரீஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு சீரீஸ் 0 1 1 2 3 இதுவாக ஃபிபோனாசி சீரீஸ். ஸோ அதுக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் டிஃபால்ட்டாக 0 1ன்னு வந்துடும். ஸோ தேர்ட் அதுக்கு அடுத்து வர நம்பர் எல்லாம் ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வர நம்பர் ஒன்றுன்னும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 2 நம்பர் ஆட் பண்ணி வரது தான் ஃபிபோனாசி சீரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 1 டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போது தேர்டு நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0 + 1 1 அப்படின்னு வருதா. இப்போது ஃபோர்த்து நம்பர் எப்படி வரும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் 1 + 1 2. ஸோ இது ஃபிஃப்த்து நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 3. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்புறம் சிக்ஸ்த்து நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 5. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு சீரீஸாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நான் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு n வேரியபிள் வாங்கியிருக்கேன். இப்போ 3 வேரியபிள் நம்பர் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இன்ட்டு a = -1, b = 1, c = 0. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு இனிஷியலாக புரியாது. நான் போக போக நான் சொல்கிறேன். ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏன் இப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் கொடுக்குறேன். இன்ட்டு i = 0லேருந்து i <= n வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணுறோம், வாங்குகிற நம்பர் வரைக்கும் i ++. ஸோ இது கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் இப்போ எப்படி வரும்னா, c தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ c-ஓட வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆக போகுது நம்மளுக்கு ஃபிபோனாசி சீரீஸாக. ஓகேங்களா. ஸோ c = a + b. இப்போ நம்ம ப்ரீவியஸ் 2 நம்பர் ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அசியூம் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரீவியஸ் 2 நம்பர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஆனால் இங்கே ப்ரீவியஸாக எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி, பட் இது அசம் பண்ணிக்கலாம், அதனால தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ a + b, a + bன்னு கொடுத்தா 0ன்னு வந்துடுமா. -1 + 1 0ன்னு வந்துடும். ஸோ அது அப்படியே நான் போட்டு காமிக்கிறேன். -1 + 1 = 0ன்னு வந்துடுதா. இது ஃபஸ்ட்டு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிடுறோம், c பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்வாப் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ ஏக்கு ஸ்வாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஏக்கு ஸ்வாப் பண்ணால் ஏயோட வேல்யூ 1ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சியோட வேல்யூ பிக்கு ஸ்வாப் பண்ண போகிறோம். சியோட வேல்யூ என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போது பிக்கு வேல்யூ 0ன்னு மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதான் ஸ்வாப்பிங் நடக்குது. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். பட் ஆனால் நான் 5 ஐட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் லூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ c = a + b. ஸோ a + b 0 + 1 என்ன வரும், 1ன்னு வரும். ஓகேங்களா. 0 + 1 1 அப்படியே போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது ஸ்வாப் பண்ணணுமா. ஸ்வாப் ஆகும்போது எப்படி ஆகும்னா, பியோட வேல்யூ ஏக்கு வந்துடும். பியோட வேல்யூ என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 ஏக்கு வந்துடும். சியோட வேல்யூ என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. 1 பிக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் தேர்டு லூப் என்ன ஆகும்னா, c = a + b. அப்போ a + b 0 + 1 0 + 1 = 1. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஏக்கு வரும். பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஓகேங்களா. 1 ஏக்கு வந்துடும் 1. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன இருக்குது, 1 பிக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போது a + b 1 + 1 2ன்னு வந்துடுமா. இது ஃபோர்த் ஐட்ரேஷன், ஃபோர்த்து லூப் 1 + 1 2ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ பியோட வேல்யூ 1ன்னு தான் இருக்குது, 1ன்னு வந்துடும். சியோட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போது பிக்கு 2ன்னு வந்துடும் ஸ்வாப் பண்ணும்போது. ஸோ இப்போ ஃபிஃப்த் ஐட்ரேஷன் c = a + b 1 + 2 3ன்னு வரும். 1 + 2 = 3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன, 2ன்னு இருக்கா. ஸோ அது ஏக்கு அசைன் ஆகிடும்.
சியோட வேல்யூ என்ன 3ன்னு இருக்குது. ஸோ அது வந்து பிக்கு அசைன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, லூப்பு. ஸோ இது நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிகிட்டே வரதால் நம்மளுக்கு ஒரு ஃபிபனாசி சீரிஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க இது வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் date18.java. ஸோ கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணிடலாம். ஜாவா ஸ்பேஸ் date18. இப்போ வந்து நம்பர் கேட்குது, நான் ஃபைன் தரேன். இங்கே பாருங்கள் 01123 ஓகேங்களா, ஃபிபனாசி சீரீஸில் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.